வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் வருகையால் பாதாள உலகத்தினர் அச்சம், பாராளுமன்றில் தெரிவித்த எம்பி. என்கவுண்டர்கள் குற்றங்களை தடுப்பதற்கான வழிமுறை அல்ல, சாலிய பீரிஸ். பாதாள குழுக்களின் நகர்வாழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு. போலீசாரால் பொதுமக்களுக்கு துரித தொலைபேசி இலக்கம் அறிமுகம். ராஜபக்சக்களின் ரகசியங்கள் வெளியாகும் அச்சத்திலா கச்சா படுகொலை செய்யப்பட்டார். திலீப் பெதாராச்சி கேள்வி. பேருந்தின் பயண பொதிகளில் 100க்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் மீட்பு. மித்தேனிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது. கனியமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பில் மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது. பாடகி ஜொஹானியின் இசை நிகழ்விற்கு எதிராக பிரித்தானியாவில் கண்டன போராட்டம். நாளை முதல் பல பகுதிகளில் மழை. எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை பெற்றுள்ளது. எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்தீர்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் பாதாள உறுப்பினர்கள் அரசியல் பாதுகாப்பை இழந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம கெட்டிராட்சி தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அச்சமடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மைய கொலைகளுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் எனவும் தெரிவித்தார். போலீசாரின் என்கவுண்டர் கொலைகள் குற்றங்களை தடுப்பதற்கான வழிமுறை அல்ல என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, போலீசாரின் என்கவுண்டர் கொலைகள் குற்றங்களை தடுப்பதற்கான வழிமுறையல்ல. போலீஸ் நிலையத்தில் அல்லது போலீசாரின் பிடியில் உள்ள போது சந்தேக நபர்கள் கொல்லப்படுவது குற்றச்செயல்களின் சூத்திரதாரிகள் குறித்த ஆதாரங்களை அளித்துவிடும். மேலும் இந்த கொலைகளில் ஈடுபட்ட போலீசார் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள். என்கவுண்டர்களில் ஈடுபட்ட போலீசார் சில வருடங்களின் பின்னர் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும். என்கவுண்டர்களில் ஈடுபட்ட போலீசாருக்கு எதிராக நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்படுவதையும் அவர்களினதும் அவர்களின் குடும்பத்தவர்களின் உயிர்களும் பறிபோவதையும் நான் பார்த்துள்ளேன். போலீஸ் நிலையங்களில் ஈடுபட்ட கொலைகளையும் என்கவுண்டர்களையும் உச்சநீதிமன்றம் கண்டித்து வந்துள்ளது. இந்த அரசாங்கத்தின் கீழும் சட்டத்திற்கு புறம்பான கொலைகளை ஏற்க முடியாது எனவும் தெரிவித்தார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சரின் பாதுகாப்பு பிரிவின் 2 அதிகாரிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சபாநாயகர் பதில் போலீஸ் மாதிபருக்கு அளித்த அறிவிப்பின் அடிப்படையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சமீபத்திய பாதாள உலக நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தனிப்பட்ட ரீதியில் எம்பிக்கள் பாதுகாப்பு பெறலாமா வேண்டாமா என்பதனை தாமாக முடிவு செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்பிக்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு தேவையில்லை என கூறி பாதுகாப்பு பணியாளர்கள் சாதாரண பணிகளுக்கு அனுப்பப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஆயுதங்கள் மற்றும் குற்ற செயல்கள் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு துரித தொலைபேசி இலக்கம் ஒன்றை போலீசார் அறிமுகப்படுத்தியுள்ளனர். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்தே பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி 1997 என்ற துரித இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அவ்வாறான தகவல்களை அறிவிக்க முடியும் என பதில் போலீஸ் மாதிபர் கூறியுள்ளார். இதேவேளை போலீசாரினால் முன்னெடுக்கப்படும் குற்றவியல் விசாரணைகளை தடுப்பதற்கும் ஸ்திரமற்ற நிலையை ஏற்படுத்துவதற்குமான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பேருந்தின் பயணப்பொதிகள் வைக்கும் மேற்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பயணப்பை ஒன்றிலிருந்து 123 தோட்டாக்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பயணப்பையில் சிறிய இரும்பு பெட்டி ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பண்டாரவளை காவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பில் இருந்து பதுளை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேற்று பிற்பகல் பண்டாரவளை பேருந்து நிலையத்திற்கு அருகில் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இதன்போது 123 செயற்படக்கூடிய தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதும்
சந்தேகத்திற்குரிய எந்த நபரும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த தோட்டாக்களில் 113 பிஸ்டல் தோட்டாக்கள், 9 T56 தோட்டாக்கள் மற்றும் T56 LMG தோட்டா ஒன்றும் காணப்பட்டுள்ளன. இதேவேளை சந்தேக நபரை கைது செய்வதற்காக பண்டாரவளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜபக்ஷக்களின் ரகசியங்கள் வெளியாகும் என்ற அச்சத்தில் மித்தேனிய கச்சா படுகொலை செய்யப்பட்டார் என்று பேசப்படுகின்றது. ஆகவே அக்கொலை குறித்து முறையாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் வேத ஆராய்ச்சி தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான 5ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றியதாவது, நாட்டின் தேசிய பாதுகாப்பு குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும். இந்த ஒரு வாரத்துக்குள் பல இடங்களில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் சந்தேக நபர் படுகொலை செய்யப்பட்டார். மித்தனிய பகுதியில் தந்தை உட்பட 2 சிறுவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். கொட்டாஞ்சேனி பகுதியில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையாதா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு மித்தனிய பகுதியில் கச்சா என்று அழைக்கப்படும் அருண விதானகே மீதும் அவரது 2 பிள்ளைகள் மீதும் துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். 2 சிறு பிள்ளைகளின் இறப்புக்கு வருத்தம் அடைகிறேன். தந்தையின் தவறினால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அருண விதான என்பவர் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கு எதிராக செயற்பட்டார். மீதமுள்ள பகுதியில் DA ராஜபக்சவின் உருவச்சிலையை உடைத்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது இவர் T57 ரக துப்பாக்கியுடன் அந்த பகுதிக்கு வந்து துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டார். இதனால் 2 பலியானதுடன் 2 காயமடைந்தனர். இருப்பினும் அவருக்கு எதிராக முறையான நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கப்படவில்லை. இந்த நபர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் ராஜபக்ச குடும்பத்துக்கும் சார்பாகவே செயற்பட்டார். அவர்களுக்காகவே அரசியல் செய்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ராஜபக்சகளிடமிருந்து விலகி பிரிதொரு அரசியல் கட்சிக்கு சென்றார். பின்னர் ராஜபக்சகளுக்கு எதிராக செயற்பட்டார். ராஜபக்சகள் தொடர்பான ரகசியங்கள் வெளிவரும் என்ற அச்சத்தில் இவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. ஆகவே கச்சாவின் கொலையில் மர்மம் உள்ளது. இந்த விவகாரத்தை அரசாங்கம் முறையாக விசாரணை செய்ய வேண்டும் என்றார். கடந்த 18ஆம் தேதி மித்தேனிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். வீரகட்டிய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தெலம்புயாய பகுதியில் நேற்று இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 29 வயதான தெலம்புயாய வெகந்தலாவ பகுதியைச் சேர்ந்தவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இதுவரை இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மித்தனிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனிமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக மேலும் 3 சந்தேக நபர்கள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை துப்பாக்கி சூடு நடத்திய நபர் கடுவலையிலிருந்து கொலைக்காக புதுக்கடை நீதிமன்றத்திற்கு வந்த நேரத்திற்கும் கொலைக்கு பின்னர் புத்தளம் பலாவி பகுதியில் அவர் கைது செய்யப்பட்ட நேரத்திற்கும் இடையில் வாட்ஸ்அப் மூலம் அவர்கள் இருவருக்கும் இடையே சுமார் 100 தொலைபேசி அழைப்புகள் பரிமாறப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொலைக்கு பின்னர் இருவருக்கும் இடையே வாட்ஸ்அப் மூலம் நீண்ட காணொலி உரையாடலும் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கனமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு அதுக்கிரிய காவல்துறையின் கான்ஸ்டபிள் மற்றும் துப்பாக்கி சூடு நடத்தியவரை கடுவலையிலிருந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த சாரதி ஆகியோரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கனிமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டு துப்பாக்கிதாரி மற்றும் பேனின் சாரதியை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி அளித்துள்ளதாக பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய நேற்று தெரிவித்தார். இதேவேளை கனிமுள்ள சஞ்சீவவை பூசா சிறையிலிருந்து கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்ற சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படை அதிகாரிகளிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. பாடகி ஜோகானியின் இசை நிகழ்விற்கு எதிராக தமிழீழ சுயநிர்ணய அமைப்பினால் பிரித்தானியாவில் எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நேற்று முன்தினம் பிரித்தானியாவில் உள்ள 15 கெவெண்டிஸ் சதுக்கத்தில் நடைபெற்ற இசை நிகழ்விற்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜோகானியின் தந்தையான மேஜர் ஜெனரல் பிரசன்ன டி சில்வா போர்க்குற்றங்கள் தொடர்பான ஐநா அறிக்கையில் பெயரிடப்பட்டு 55வது பிரிவிற்கு தலைமை தாங்கியுள்ளார். அதனாலேயே ஜோகானிக்கு எதிராக இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் புகையிரதம் மீது தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதலை நடத்தி வந்த 3 நேற்று கைது செய்யப்பட்டனர்.
யாழ் மாவட்ட போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க அவர்களின் கட்டளைக்கு இணங்க மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவின் தகவலுக்கு அமைய 3 பேர் யாழ்ப்பாண போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டனர். யாழ் தேவி நேற்று முன்தினம் யாழ் நோக்கி வரும்பொழுது குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது. புகையிரதம் வரும்போது அரியாலை பகுதியில் வைத்து கல்லெறிவதை புகையிரதத்தில் வரும் ஒருவர் தற்செயலாக படம் பிடிக்கும் போது அந்த தாக்குதல் வீடியோவில் பதிவாகியது. ஏற்கனவே நடத்திய கல்வீச்சு தாக்குதலில் ஒருவர் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றார். இதுகுறித்து யாழ்ப்பாணம் புகையிரத நிலையமும் முறைப்பாடு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த விடயம் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதன்போது 15 தொடக்கம் 13 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களை பெற்றோர்களின் உதவியுடன் சிறுவர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் சில மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் காலி, மாத்தறை, களத்துத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் தற்போது அத்தியாவசிய மருந்துகள் உட்பட சுமார் 90 வகையான மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார். அரசு வைத்தியசாலைகளில் இன்சுலின்கள் குறைந்த அளவிலேயே கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டார். மருத்துவ விநியோக பிரிவின் தகவலுக்கு அமைய விநியோகிப்பதற்கு முடியாத பல மருந்துகள் தொடர்பில் கண்டறியப்பட்டுள்ளது. அதன்படி கொலஸ்ட்ராலுக்கான மருந்துகள் உள்ளிட்ட அவசியமான பல மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் விநியோகஸ்தர்களுக்கு நாணய கடிதங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக, இவ்வாறு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். எனவே குறித்த நிலையை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ கோரியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் கன்சக விஜயமுனியிடம் எமது செய்தி பிரிவு வினவியது. அதற்கு பதிலளித்த அவர், இன்சுலினுக்கு பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என தெரிவித்தார். விநியோகத்துக்கான பொறுப்பேற்ற நிறுவனம் இன்சுலினை விநியோகிப்பதில் சிக்கல்களை ஏற்படுத்தி வருகின்றது. எனவே மாற்று விநியோகஸ்தர்கள் தொடர்பில் ஆராயப்படுகின்றது. அடிக்கடி தட்டுப்பாடு ஏற்படும் 60 மருந்துகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அரசாங்கங்களுக்கு இடையில் ஒப்பந்தமூடாக அவ்வாறான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.